வணக்கம். ட்ராலியை தயார் செய்வது குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் கிளையண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் செய்வதற்காக ட்ராலியை தயார் செய்ய முடியும். ட்ராலியில் வைக்க வேண்டிய டூல்கள் மற்றும் மெட்டீரியல்களாவன 2 பிளாஸ்டிக் போல்கள், 2 ஜோடி ஹேண்ட் கிளவுஸ், எலக்ட்ரிக் சானிடைசர், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், காட்டன் பேட்கள், வாட்டர் தேவைக்கு ஏற்ப, 2 டவல்கள், ஆல்கஹால் தேவைக்கு ஏற்ப, ஃபார்மலின் தேவைக்கு ஏற்ப, லைசால் தேவைக்கு ஏற்ப, போரிக் ஆசிட் தேவைக்கு ஏற்ப, ஹைட்ரஜன் பெராக்சைடு தேவைக்கு ஏற்ப இந்த அனைத்து மெட்டீரியல்களையும் எடுத்து செல்ல ட்ராலி. குறிப்பிட்ட ட்ராலி சீரமைப்பானது சலூன்களில் லேஅவுட்டுக்கு ஏற்ப மற்றும் அங்கு பணிபுரிபவரின் விருப்பத்திற்கேற்ப மாறுபடும். சலூனில் ட்ராலியை தயார்படுத்துவதற்கான சில பொதுவான செயல்முறைகள். சலூனில் வழங்கப்படும் சேவைகளுக்கு பொதுவாக பயன்படும் சில பொருட்களை சேகரிக்கவும். இதில் அடங்கும் பொருட்களாவன ஹேர் ட்ரெஸ்ஸிங் டூல்கள், அதாவது கோம்கள், பிரஷ்கள், கிளிப்கள், செக்ஷன் செய்ய உதவும் கிளிப்கள், ஹேர் பின்கள், ஹேர் ரோலர்கள், கர்லிங் அயன்கள், ஸ்ட்ரெயிட்னர்கள் முதலியன. கட்டிங் டூல்களில் சிசர்கள், தின்னிங் ஷியர்கள், ரேசர்கள், ட்ரிம்மர்கள் போன்றவை அடங்கும். ஸ்டைலிங் ப்ராடக்ட்கள், அதாவது ஹேர் ஸ்ப்ரேக்கள், ஜெல்கள், மூசஸ், சீரம்கள், ஹீட் ப்ரொடெக்டன்ட்கள் முதலியன. கலர் மற்றும் ட்ரீட்மெண்ட் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஹேர் கலர் பவுல்கள், பிரஷ்கள், ஃபாயில்கள், கிளவுகள், கேப்கள், ஹேர் மாஸ்க்கள், கண்டிஷனர்கள் முதலியன. நகத்தை பராமரிப்பதற்கான பொருட்கள் நெயில் ஃபைல்கள், பஃபர்கள், கியூட்டிக்கல் புஷர்கள், கியூட்டிக்கல் நிப்பர்கள், நெயில் கிளிப்பர்கள், நெயில் பாலிஷ்கள் முதலியன. சரும பராமரிப்புக்கு தேவைப்படும் பொருட்களாவன காட்டன் பேட்கள், காட்டன் ஸ்வாப்கள், ஃபேஷியல் கிளென்சர்கள், டோனர்கள், மாய்ஸ்சரைசர்கள், ஃபேஸ் மாஸ்க்கள் முதலியன. ட்ராலியில் பொருட்களை லாஜிக்காகவும் எடுத்து பயன்படுத்துவதற்கு எளிதாகவும் இருக்குமாறு அடுக்க வேண்டும். அடிக்கடி பயன்படுத்தப்படும் பொருட்களை கைக்கு எட்டும் இடமான ட்ராலியின் மேல் அடுக்கில் வைக்க வேண்டும். ஒரு செயல்முறைக்கு பயன்படுத்தப்படும் ஒரே மாதிரியான பொருட்களை ஒன்றாக வைத்தால் குழப்பத்தை தடுக்கலாம். ட்ரேகளில் அல்லது ட்ராலியில் உள்ள அடுக்குகளில் வெவ்வேறு வகையான கருவிகள் மற்றும் பொருட்களை தனித்தனியாக அடுக்க வேண்டும். கூர்மையான அல்லது ஆபத்து விளைவிக்கும் பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதன் மூலம் விபத்துகளை தடுக்கலாம். சர்வீஸ்க்கு தேவைப்படும் பொருட்களை ட்ராலியிலிருந்து பயன்படுத்துவதற்கு ஏதுவான இடத்தில் ட்ராலியை வைக்க வேண்டும். ட்ராலியில் உள்ள அடுக்குகளில் தெளிவாக பொருள் விவர அட்டையை ஒட்டுவதன் மூலம் பொருட்களை சுலபமாக அடையாளம் காணவும் பயன்படுத்திய பிறகு மீண்டும் ட்ராலியில் வைக்கவும் உதவும். ட்ராலியை சுத்தமாகவும் சீரான முறையில் பொருட்களை அடுக்கியும் வைக்க வேண்டும். மேலும் பயன்படுத்திய டிஸ்போசபிள் பொருட்களை தகுந்த இடத்தில் டிஸ்போஸ் செய்ய வேண்டும். தவறாமல் ட்ராலியை சுத்தம் செய்து பணி செய்யும் சூழ்நிலையை சுகாதாரமாக வைத்திருக்க வேண்டும். சலூனில் ட்ராலியை திறம்பட தயார் செய்வதற்கான சில குறிப்புகள். முதலில் பொருட்களை எடுப்பதற்கும் எடுத்து பயன்படுத்திய பின்னர் வைப்பதற்கான நேரத்தை குறைக்க ஏதுவான மற்றும் ஸ்டைலிங் ஸ்டேஷன்கள் அல்லது ட்ரீட்மெண்ட் செய்யும் பகுதிகள் போன்ற வசதியான இடத்தில் ட்ராலியை வைக்க வேண்டும். பொருட்களின் வகைகளின் அடிப்படையில் ட்ராலியை ஆர்கனைஸ் செய்ய வேண்டும். காலியான பொருட்களை மீண்டும் ட்ராலியில் நிரப்ப வேண்டும் மற்றும் தேவைப்படும் நேரத்தில் அவை கிடைக்கிறதா என்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ட்ராலி நகர்தல் அல்லது அதிலிருந்து ஏதேனும் பொருட்கள் சிதறுதல் போன்றவற்றை தவிர்க்க ட்ராலியின் வீல்கள் மற்றும் லாக்கள் நிலையாக இருக்கிறதா என உறுதி செய்து கொள்ள வேண்டும்.
இது அங்கு வேலை செய்பவருக்கும் கிளையண்ட்டுக்கும் எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படாமல் தடுக்கிறது. ட்ராலியில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் அல்லது மீண்டும் எடுத்து வைக்க வேண்டிய சில பொதுவான பொருட்கள்: ஹேர் டிரையர்கள், கர்லிங் அயன்கள் மற்றும் வாண்ட்கள், ஃபிளாட் அயன்கள், ஹேர் பிரஷ்கள் மற்றும் கோம்கள், ஹேர் ரோலர்கள் அல்லது கிளிப்கள், ஹேர் பின்கள் மற்றும் பாபி பின்கள், ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்கள், ஹேர் ஸ்ப்ரே, மூஸ், சீரம்கள் போன்றவை. அடுத்தது, ஹேர் கட் செய்வதற்கு தேவைப்படும் சில டூல்கள் இதோ: சிசர்ஸ், தின்னிங் ஷியர்கள், டெக்ஸ்சரிங் செய்வதற்காக ரேசர், ஹேர் கிளிப்பர்கள் அல்லது ட்ரிம்மர்கள். ஹேர் கலரிங் செய்வதற்கான சில பொருட்களாவன ஹேர் கலர் டியூப்கள் அல்லது போல்கள், டெவலப்பர் அல்லது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்கள், மிக்சிங் பிரஷ்கள் அல்லது ஸ்பாச்சுலாக்கள், மெஷரிங் கப்கள் அல்லது ஸ்கேல்கள், ஃபாயில்கள் அல்லது கலர் ராப்கள். நெயில் கேருக்கு தேவைப்படும் சில பொருட்கள்: நெயில் ட்ரில்கள் அல்லது எலக்ட்ரிக் ஃபைல்கள், ஜெல் பாலிஷை சரி செய்வதற்காக யூவி அல்லது எல்இடி நெயில் லேம்ப்கள், நெயில் பிரஷ்கள் மற்றும் ஃபைல்கள். சலூனில் ட்ராலியை உபயோகிக்கும் போது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைகளை பின்பற்றி ட்ராலியை முறையாக கையாள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சலூன் ட்ராலியில் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவைகள் சில இதோ: பணி செய்யும் இடத்தை சுகாதாரமாக வைத்துக்கொள்ள சலூன் ட்ராலியை தவறாமல் சானிடைஸ் செய்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ட்ராலியில் பொருட்களை லாஜிக்காகவும் மற்றும் எடுத்து பயன்படுத்துவதற்கு எளிதாகவும் இருக்குமாறு அடுக்க வேண்டும். காலியான பொருட்களை மீண்டும் ட்ராலியில் நிரப்ப வேண்டும் மற்றும் தேவைப்படும் நேரத்தில் அவை கிடைக்கிறதா என்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ட்ராலியை நகர்த்தும் போதோ அல்லது பொருட்கள் கீழே விழுவதில் இருந்து பாதுகாப்பதற்கு ட்ராலியில் பொருட்களை பாதுகாப்பான முறையில் அடுக்கி வைக்க வேண்டும். ட்ராலியை பாதுகாப்பாக கையாள வேண்டும். குறிப்பாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்தும் போது பொருட்கள் அல்லது மனிதர்கள் மீது மோதாமல் நகர்த்த வேண்டும். சலூனில் ட்ராலியை பயன்படுத்தாத போது அவற்றிற்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் வைக்க வேண்டும். சலூனில் ஒவ்வொரு பொருட்களுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கும் இடத்தில் அவற்றை வைக்க வேண்டும். சலூனை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். ட்ராலியை தயார் செய்வதில் செய்யக்கூடாதவைகள் இதோ: ட்ராலியில் உள்ள இடத்திற்கேற்ப பொருட்களை அடுக்க வேண்டும். அதிகமான பொருட்களை வைக்கக்கூடாது. இல்லையெனில் பொருட்கள் வைப்பதற்கு இடைஞ்சலாகவும் நகர்த்துவதற்கு சிரமமாகவும் இருக்கும். ட்ராலியை கவனிக்காமல் பயன்படுத்தாத இடங்களில் வைக்கக்கூடாது. நடக்கும் வழியில் ட்ராலியை வைத்தால் மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக அல்லது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். ட்ராலி தயார்படுத்துவதில் சலூனில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் மற்றும் கருவிகளை ட்ராலியில் சீராக அடுக்குவது மற்றும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வது ஆகியவை அடங்கும். ட்ராலியை சுத்தமாகவும் பொருட்களை சீராகவும் அடுக்க வேண்டும். காலியான பொருட்களை மீண்டும் எடுத்து வைத்து பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கையாள வேண்டும். ட்ராலியில் அதிகமான பொருட்களை அடுக்கக்கூடாது. நடக்கும் பாதையில் ட்ராலியை கவனிக்காமல் வைக்கக்கூடாது. பொருட்களை தவறாக கையாளக்கூடாது. மென்மையான பொருட்களை பாதுகாப்பு இல்லாமல் வைக்கக்கூடாது. கூர்மையான பொருட்களை பாதுகாப்பு இல்லாமல் ட்ராலியில் வைக்கக்கூடாது. இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். ட்ராலியை தயார் செய்வது குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.